நாம பார்க்க போகிறது நாக பஞ்சமி. பாம்பு அப்படின்னாலே படைய நடுங்கும் அப்படிம்பாங்க. ஆனால் சிவபெருமான் கழுத்தில் இருக்க பாம்பையோ அல்லது அம்மன் கோயிலில் புத்தில் இருக்க பாம்பையோ கண்டு யாரும் பயப்படுறதில்லை. கையெடுத்து கும்பிடுறோம், வணங்குறோம் இல்லையா? அந்த பாம்புக்காகவே ஒரு பிரதானமான ஒரு கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உஜ்ஜயினியில் இருக்குது. நாக சந்திரேஸ்வரர் ஆலயம் அப்படின்னு அதுக்கு பேர். வருஷத்துலேயே ஒரே ஒரு நாள் தான் அந்த கோயிலே திறப்பாங்க. அந்த நாளில் லட்சக்கணக்கான மக்கள் அந்த இடத்துக்கு வருவாங்க. அப்பேற்பட்ட விசேஷம் உடையது இந்த நாக பஞ்சமி. சரவண மாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. சிரவண மாதம் அப்படிங்கிறாங்க. அதாவது என்னென்னா ஜூலை 11 ஆகஸ்ட் 9 வரைக்கும் இருக்கிற மாதத்தை அப்படி சொல்கிறாங்க. சிரவணன் அப்படிங்கிறது சிவனை குறிக்கக்கூடிய ஒன்று. சமணன் அப்படிங்கிறத மழை மாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காலத்தில் தான் பாம்புகள் அதிகமாக வெளியில் வரக்கூடிய ஒரு காலகட்டம் இதுதான். ஏன்னா மழை அதிகமாக பெய்கிறதுனால புத்துக்குள்ளே பாம்பால் இருக்க முடியாது, வெளியில் வரும். வயல்வெளிகள்லேயும் பாம்புகளால் இருக்க முடியாது. மழை பெஞ்சு தண்ணி நிறைய நிலம் வயல்வெளியை விட்டும் வெளியில் வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. இந்த காலகட்டத்தில் தான் இந்த கோயில் திறக்கப்படுகிறது. வருஷத்துக்கு ஒரே ஒரு நாள் தான் திறப்பாங்க. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு மூங்கில் களி, அதில் 2 பக்கமும் மண் கலயங்கள், அதில் தண்ணி இருக்குது, புனித நீர். ஹரித்வார், ரிஷிகேஷ், கங்கா, யமுனா அப்படின்னு முக்கியமான புனித நதிகள்லேருந்து தண்ணீரை எடுத்துகிட்டு இந்த கோயிலில் நாகத்துக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க. ஏன் தண்ணி அப்படின்னு கேட்டால், சிவபெருமான் நஞ்சை உண்டார் இல்லையா? அதனால் நஞ்சுண்டேஸ்வரர் நம்ம சொல்லுவோம். நீலகண்டன் அவருக்கு பேர். ஏன்னா அந்த நஞ்சை வெளியில் கொட்டினாலும் உலகத்தில் உயிர்கள் அழிஞ்சிரும், உள்ளுக்குள்ளே முழுங்கினாலும் உள்ளே இருக்கக்கூடிய அண்டா சராசரமாக அழிஞ்சிரும். அதில் 2க்கு நடுவில் அவர் வச்சார் இல்லையா? அப்போ அவருக்கு எவ்வளோ சூடு அவர் தாங்கியிருப்பார். அந்த சூட்டை தணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க தண்ணீரை கொண்டு ஊற்றுறாங்க. அதாவது நம்ம தென் தமிழகம் மாதிரியோ இல்லை தென்னிந்தியா மாதிரியோ ஒரு புத்துக்கோ அல்லது ஒரு நாகத்துடைய கல்லுக்கோ அவங்க அபிஷேகம் பண்ணலைங்க. உயிருள்ள பாம்புக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க. அந்த பாம்பு அப்படி சீருது. அந்த பாம்புக்கு அவங்க பொட்டு வைக்கிறாங்க, அந்த பாம்புக்கு பூ வைக்கிறாங்க, அந்த பாம்புக்கு அப்படி ஒரு வழிபாடு பண்ணுறாங்க. மிக கடுமையான கொடிய விஷம் தாங்கிய பாம்புகள் அந்த பாம்புகள். அந்த நாளில் மட்டும் அதுக்கு அதனுடைய வீரியத்தை வெளிப்படுத்தாமல் பக்தர்கள் வணக்கம் செலுத்துவதை அதை ஏற்றுக்குது. யாருக்கெல்லாம் நாகதோஷம் இருக்கோ, யாருக்கெல்லாம் சர்ப்பத் தோஷம், இந்த மாதிரி பல விதமான பாதிப்புகளுக்கு உள்ளானவங்க எல்லாருமே அன்றைக்கி அந்த இடத்துக்கு சேர்றாங்க. நம்முடைய தமிழில் கூட பார்த்திங்கன்னா பேரிலக்கியம் சிற்றிலக்கியம்னு நம்ம சொல்லுவோம். அறம் பொருள் இன்பம் வீடு அப்படிங்கிற எல்லாவற்றையும் சொன்னால் அது பேரிலக்கியம். இதில் ஏதாவது ஒன்றை மட்டும் சொன்னால் இது பேர் சிற்றிலக்கியம்னு பேர். 5 பெருங்காப்பியங்கள் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அதேமாதிரி 5 காப்பியங்கள்னு இருக்குது. அந்த 5 காப்பியங்களில் ஒன்று தான் நாதகுமார காவியம் அப்படின்னு தமிழில் ஒரு நூல் இருக்குது. அந்த நாதகுமார காவியம் எப்படி வருதுன்னா, ஒரு மன்னன், அந்த மன்னனுடைய பையன் கிணத்துக்கு குளிக்க போகிறான். அப்போது அவன் பாம்பு தீண்டுது, அவன் கிணத்துக்குள்ளே விழுந்துடுறான். அந்த பாம்பு அவனை கொத்தாமல் அது அவனை மேலே தூக்கி கொண்டு விடுது. அப்போ பாம்புனால அவன் உயிர் பிழைக்கிறான். பாம்பு அவனை ஒன்றுமே தாக்கலை அப்படின்னு ஒன்றே தான் அந்த பாம்பினுடைய பேரே அவனுக்கு விடுறாங்க. பாம்பு வழிபாடுங்கிறது தொடங்குது. அதனால தான் அந்த காவியத்துக்கே பேர் என்ன அப்படின்னா நாதகுமார காவியம் அப்படின்னு அந்த காவியத்துக்கு தமிழில் ஒரு பேர் இருக்குது. அந்தமாரி வடக்க அந்த உஜ்ஜயினிங்கிற இந்த இடத்துல இருக்கக்கூடிய நாக சந்திரேஸ்வரர் ஆலயம், இந்த ஆலயத்தில் பார்த்திங்கன்னா பாம்புக்காக ஒரு பெரிய விசேஷ பூஜைகள் எல்லாம் அவங்க அந்த நாளில் நிறைய பண்ணுறாங்க. நாகங்கள், பெரிய பெரிய நாகங்கள் எல்லாமே அன்னைக்கு அங்கே வருது. அப்படி பாம்புகள் அதிகமாக வழிபாடு செய்யக்கூடிய ஒன்றாக அது இருக்குது. இந்த கருட பஞ்சமி மாதிரி நாக பஞ்சமிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமாக வட இந்தியாவில் கொண்டாடப்பட்டு வருகிறது. மீண்டும் பல புதிய தகவல்களோடு, அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.